அதில் என்ன அழகுன்றா பாருங்க, நம்ம தமிழ் ஐயா சொன்னாரே, தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு சொல்கிறேன்னு பாருங்க. தமிழ் மொழியை போல இயற்கையோட பொருந்திய ஒரு மொழி கிடையாது. அடித்து சத்தியம் பண்ணி சொல்லிடலாம். தமிழ் எழுத்துக்களே, தமிழ் மொழியின் நான் சொல்லப்பட்ட கருத்துக்களை சொல்லவில்லை, எழுத்துக்களே இயற்கையோடு பொருந்தியவை. தமிழை எப்படி பிரித்தான் என்றால், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து பிரிச்சுட்டான். உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கு தமிழ் இலக்கணத்திலேயே ஒன்று சொல்லியிருக்கான், ஆண் எழுத்து என்று பெயர். உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஆம்பளை எழுத்துக்களாம். மெய்யெழுத்துக்களுக்கு பெண் எழுத்துக்கள் என்று பெயர். அப்ப அதை வச்சு கணக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், பண்ண வேணும்னு எனக்கு விருப்பம். உயிரெழுத்து ஆண்கள், மெய்யெழுத்து பெண்கள். இந்த அகேனம் என்ற ஒரு எழுத்து இருக்குது பாருங்க, அதுக்கு அலி எழுத்துன்னு பெயர். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சும்மா விளையாட்டான்னு சொல்லல பாருங்க, தமிழ் இலக்கணமே சொல்லுது இது ஆண் எழுத்து, இது பெண் எழுத்து, இது அலி எழுத்து. அலி எழுத்து என்று அகேனத்தை சொன்னதுக்கு காரணம், கவிதைகள் செய்கிற பொழுது சில வேளை அகேனம் உயிரெழுத்தாக கருதப்படும், சில வேளை மெய்யெழுத்தாக கருதப்படும். அப்போ அது ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அதனாலே அதுக்கு அலி எழுத்து என்று பெயர். எங்கேயாவது உலகத்திலே ஒரு மொழியிலே இப்படி இனத்தன்மை காட்டப்பட்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லை பாருங்க, உயிர் மெய், ஒரு உயிரெழுத்து, இப்போ ஆனா உயிரெழுத்து, இம்மன்னா மெய்யெழுத்து, சகா மா. கொஞ்சம் தமிழ் இலக்கணம் படிப்பிச்சிடுவோம். இப்படி வேற இப்போ அம்பட போகுது ஆக்கள். எப்படி நீங்கள் எழும்பி போயலாண்ட எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன தரத்தாலும் இருந்து கேட்க வேண்டியதான். இங்க பாருங்க, மெய்யெழுத்து, சக ஆ உயிரெழுத்து, சக ஆ மா. இது உங்களுக்கு புரியுதில்ல? இந்த மெய்யெழுத்து ஆ உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து பிறக்கிற இந்த உயிர் மெய்யெழுத்து மா. இதிலேயே எங்க வித்தகர் தான் இதை சொன்னார் பாருங்க. நான் அவர் நினைச்சு நடுங்கி இருக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்குமா என்று. இங்க பாருங்க, இந்த உயிர் எழுத்து என்று சொன்னோமே, உயிர் மெய், இந்த மெய்யோட உயிர் சேருது, இம்மன்னாவோட ஆனா சேருது. பிறக்கிற எழுத்துக்கு உயிர் மெய் என்று பெயர். இங்க பாருங்க, எங்க உடம்புக்கு வாங்க, எழுத்த மறந்துடுங்க. இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. உயிர் போச்சுதோ இதுக்கு உடனே நாள் வச்சிருவார்கள். இந்த உடம்பு என்பது, நான் ஜெயராஜ் என்பது உயிரும் மெய்யும் கலந்த ஒரு வடிவம். மறந்து போகாதீர்கள், எனக்குள்ள உயிர் இருக்கிறது, அதை தாங்கிறதுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது. இதுல நுட்பம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்களானால், இந்த உடம்பு உயிர் என்ற ரெண்டு இருக்கிறதே, உயிருக்குத்தான் இயக்கம், உடம்புக்கு இயக்கம் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நான் இப்ப கையாட்டி ராமாயணத்தை நான் என்ன சொல்கிறேன் என்றால், சில பேர் சும்மாவே இப்படி இப்படி காட்டுவான், மோதிரம் போட்டிருந்தா. இப்ப நான் இந்த கையை எல்லாம் ஆட்டுறேனே, இந்த கையை ஆட்டுதல் என்பது என் உயிரினுடைய செயல்பாடை தவிர உடலினுடைய செயல்பாடு இல்லை. எப்ப உயிர் போதோ அது இப்படியே கிடத்தி விட்டுறான். அப்போ ஒரு உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த முழுமையினுடைய, அந்த உயிருக்கு வடிவம் உடம்பு, உயிருக்கு அந்த அந்த முழுமையினுடைய இயக்கம் உயிர். இப்போ ஜெயராஜை காட்டுண்டா நீங்க யாரை காட்டுவீங்க? என்று உயிரை உங்களால காட்ட முடியாது. இப்படி ஒரு ஆள் இருப்பார், சைவரண்டு இப்படி காட்டுறேன். என்ன, நான் சைவம் பண்றதுக்காண்டி சொல்றேன், கிட்டத்தட்ட சேப்பம் அப்படித்தான். ஜெயராஜை காட்ட என்றால் வடிவத்தை தான் காட்ட முடியும், ஆனால் வடிவம் அல்ல ஜெயராஜ், உள்ளே இருக்கிற உயிர் தான் ஜெயராஜ். உயிரை எப்படி காட்டலாம்? இயக்கத்தினாலே தான் காட்டலாம், வடிவத்தினாலே காட்ட முடியாது. இந்த அடிப்படையை விளங்கிட்டு தமிழ் எழுத்துக்கு பழையபடி வாங்க. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்துன்றோமே, இந்த தமிழ் புலவன் மினக்கற்றுக்கிறான் பாருங்க. மினக்கேடு, எப்பேற்பட்ட மினக்கேடு என்று சொல்றேன். என்ன செய்தான், ஒரு எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை சவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கான், கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு உயிர் குற்றெழுத்து ஆ என்கிறோமே, அதுக்கு மாத்திரை இப்படி ஒரு மாத்திரை. மெய்யெழுத்து இருக்கிறதே, பெண் விடுதலைக்காரெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். என்னென்றால் மெய்யெழுத்து என்று சொன்னோமே, பெண் எழுத்து என்று சொன்னோமே, அதுக்கு மாத்திரை அரை தான். என்ற எழுத்து இருக்குது, அதுக்கு மாத்திரை அரை தான். ஆனாவுக்கு ஒன்று, இம்முக்கு அரை. சொல்லேக்க ஒரு மாதிரி தான் கிடக்கு. அக்கான்னு சொல்லி பாருங்க, அதுல வர்ற இக்காக்க மாத்திரை அரை மாத்திரை தான், ஆனாவுக்கு ஒரு மாத்திரை. இப்போ ஆனாவும் இம்மன்னாவும் சேர்ந்தது, சக ஆ, இம்முக்கு அரை மாத்திரை, ஆனாவுக்கு ஒரு மாத்திரை. பிறந்த எழுத்து மா, அப்ப அந்த மாவுக்கு இது ரெண்டும் சேர்ந்து பிறந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை வர வேணும்? ஒன்று சக அரை சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப எத்தனை வர வேணும்? ஒன்றரை ரெண்டுண்டாலும் சொல்ல தெரிய வேணும். இது அரை மாத்திரை ஒரு மாத்திரை சேர்ந்து வந்தது ஒன்றரை மாத்திரையா வர வேணும். ஆனால் தமிழ் எழுத்திலே அந்த மானாவுக்கு மாத்திரை ஒன்றுதான்.
அதனுடைய இயக்கம் ஒன்றுதான். அப்ப என்ன ஆகுறது? இப்ப நீங்க அவதானிச்சு பாருங்க, ஆனா இம்மன்னா சேர்த்துட்டோம், வர்ற எழுத்து இருக்கிறதே உயிரும் மெய்யும் சேர்ந்துட்டுது. அந்த மெய் சேர்ந்தோன வர்ற எழுத்து இருக்குதே இந்த மானா, இந்த மானாவில இந்த ஆனாட வடிவமே இருக்காது. ஆனாவும் மானாவும் இம்மன்னாவும் சேர்ந்துதானே மானா வந்தது. மானாவில் ஆனாவினுடைய ஏதாவது சாயல் இருக்கிறதா? இல்லை. அது அப்படியே இம்மன்னாவிலிருந்து வாங்கி கொண்டு வந்து நிற்கும். ஏன்? மெய், வடிவம் மெய், இயக்கம் அந்த ஆனாவினுடைய ஒரு மாத்திரை இயக்கத்தை தான் இந்த மானா கொண்டு வந்திருக்குது. மெய்யில இருந்து வடிவத்தையும் உயிரில இருந்து இயக்கத்தையும் எடுத்து உயிர்மெய் எழுத்தை காட்டி இதாண்டா உலகத்திலே நடக்கிறது என்று ஆனாவிலே படிப்பிச்சவர்கள் நம் தமிழ் புலவர்கள். இப்படி ஒரு மொழி கிடைக்குமா? இப்படி 100 சொல்லலாம் பாருங்க. இதுக்குள்ள உயிரும் மெய்யும் சேருது, மெய்யினுடைய வடிவம் வந்திருக்கிறது, உயிரினுடைய இயக்கம் வந்திருக்கிறது. இதுதான் உயிர் மெய்யாக இருக்கிற உன்னுடைய நிலையும் என்று சொல்லி தந்தது தமிழ். இதிலே இந்த மெய்யெழுத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3. எப்பவும் சொல்றேன் பாருங்க, அந்த மெய்யெழுத்த பெண் எழுத்துன்றே சொன்னதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. மெய்யெழுத்துக்கு தான் பொட்டு வைக்கிறது, பொம்பளைகளுக்கு தான் பொட்டு வைக்கிறது. அந்த காலத்தில் பொட்டு வைக்கிறது பாருங்க, பெண்கள் பொட்டு வைக்கிறது இல்லவா? எங்களுடைய மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் பொட்டு இருக்குது. அப்ப அது பெண் எழுத்துன்றதை அவன் அப்பவே பொட்டு வைக்க வேண்டும் நினைச்சு வச்சிருக்கிறான். அவனை கும்பிட வேணும். இப்போ இந்த மெய்யெழுத்துகளாகிய பெண் எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறார்கள். ஒன்று வல்லினம், அடுத்தது இடையினம், அடுத்தது மெல்லினம். வல்லினம்டா என்னண்டா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளைக்கு சரி. பெண் எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறான். வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று. அதாவது பெண்கள் 3 வகைப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஒன்று கிட்டத்தட்ட ஆம்பளைக்கு சமமா இருப்பார்கள், மற்றொன்று ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை இடையில இருப்பார்கள், மற்றொன்று பொம்பளையா இருப்பார்கள்.